குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு முக்கியமான டாபிக், ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷன் பையருக்கு புதுசாக அந்த பிகினர்ஸ் தப்பு பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஷேர் மார்க்கெட்டில். ஒரு நாளில் 500 ரூபா நம்ம ட்ரேடிங்கில் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 5000, அதுக்கப்புறம் அது ஒரு 10,000 அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடியோ உங்களுக்கு தான். அதாவது பொதுவாகவே பிகினர்ஸ் அப்படின்னாவே அவங்க ஓடிஎம்மில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன் ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறாங்க? ஏன் அந்த ஓடிஎம் அவங்கள அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுது? ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணால் ஆப்ஷன் பையர்ஸ், பர்டிகுலராக பிகினர்ஸ் என்ன மாதிரியான ஆபத்துகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது இது ஒரு சினிமா கதை மாதிரி நினச்சிக்கிறாங்க. எப்படின்னா, ஓடிஎம் ஆப்ஷனை பை பண்ணால் தினமும் நடக்கிற உண்மை சினிமாவில் நடக்கிற மாதிரி ரியல் லைஃப்லேயும் நடக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஓடிஎம்மை வாங்குகிறாங்க. அது அன்றைக்கி இன்ட்ராடே டைம்லேயே ஒரு 5000 போகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 500 ரூபாய் டோட்டலாக அவங்க டிமேட் அக்கௌண்ட்லேருந்து 0 ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு மார்க்கெட் முடியும் போது தான் தெரியுது அந்த உண்மை. ஏன் அதுக்கு முன்னாடி தெரிய மாட்டுது? அப்போ இந்த ஓடிஎம்ன்றது ஒரு டேஞ்சரஸ்ன்றது ஏன் முன்னாடியே ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிற முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இந்த சீப்பாக இருக்கிற இந்த ப்ரீமியம் தான். இது டபுள் ஆகிடும் அப்படின்னு நினச்சி ஓடிஎம்மை போய் வாங்கிறது. அப்போ ஓடிஎம்னா என்ன? அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பேங்க் நிஃப்டி 50,000 ட்ரேட் ஆகுது. நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி மார்க்கெட் ராக்கெட் மாதிரி மேலே போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 50,500 காலை போய் வாங்குறீங்க. அதுதான் ஓடிஎம். ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. அதாவது மார்க்கெட் இன்னும் அந்த லெவலை போய் டச் பண்ணக்கூட இல்லை. கரெக்டுங்களா? 50,000 தான் ட்ரேட் ஆகுது. நீங்கள் 50,500 போய் ஒரு காலை வாங்குறீங்க. இது போகுமா போகாதா அப்படின்றது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு அசம்ப்ஷனில் போய் இது போகும், இந்த அவுட் ஆஃப் த ப்ரீமியம் பெரிய லெவலில் போகும், மார்க்கெட் 50,000 50,500 போகும்னு நீங்களாக நினச்சி ஓடிஎம்மில் போய் ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதை ஏன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றது நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? ஏன்னா தானே வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், நம்ம ஏன் அதை வாங்குகிறோம்னா அது ஒரு சீப்பான ப்ரைஸ். அதாவது ஏடிஎம் ஆப்ஷனில் அட் த மணியை 250 ரூபா இருக்கும், ஓடிஎம் 15 ரூபா மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த கேஸில் பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, 250 ரூபா ஆப்ஷன் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த 15 ரூபா ப்ரீமியமை 10 லாட் வாங்கலாமே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஒரு மூவ் வந்தால் லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இதுதான் அது அவங்களோட ட்ராப்பாக முடியுது. இதுதான் அவங்களோட லைஃப்பில் பெரிய ட்ராஜடியாக வருது. இந்த உண்மையை பற்றி தான் நம்ம இந்த முழுக்க இதில் பார்க்க போகிறோம். அப்போது இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இந்த ஓடிஎம் எப்படின்னா லாட்ரி டிக்கெட் மாதிரி தாங்க, பியூராக லாட்ரி டிக்கெட் தாங்க. ஒரு சும்மா உதாரணத்துக்கு நான் தான் தினேஷன் என்னை வச்சுங்களேன். எனக்கு சேலரி 25,000 ரூபா. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரேடர் ரீல்ஸை பார்க்குறேன். 2,000 ரூபா 1,00,000 மாறுது. என்னுடைய மைண்ட் செட்டு என்ன ஆகிடுதுன்னா, அதுக்கே அடிக்ட் ஆகிற மாதிரி என் மைண்ட் செட்டு அங்கே போயிடுது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாள் பேங்க் நிஃப்டியில் போய் 50,000 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒன்று எடுக்கிறேன். அதாவது ட்ரேடிங் நடக்கிறது 50,000. நான் என்ன பண்ணுறேன்னா 50,500 போய் ஒரு ஓடிஎம் மணியை வாங்குகிறேன். அப்போது அது ப்ரீமியம் 10 ரூபா இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், 10 ரூபா தானே இருக்குது, அப்போன்னா ஒரு 20 குவான்டிட்டி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்போ டோட்டலாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு 2,000 ரூபா. அங்கே நான் என்ன நினச்சி அங்கே ட்ரேட் பண்ணுறேன், மார்க்கெட் கண்டிப்பாக 500 பாயிண்ட் மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த நினப்பு என்ன பண்ணுது, இது என்னுடைய இன்றைக்கான இன்ட்ராடே லெவலை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு அங்கே என்ன நடக்குது, மார்க்கெட்டில் ரியல் டைமில் மார்க்கெட் 50 பாயிண்ட் மட்டும்தான் மேலே போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 500 பாயிண்ட்டு, மார்க்கெட் வெறும் 50 பாயிண்ட் தான் போச்சு. அப்போ என்னுடைய ஆப்ஷன் என்னவாகும், 10 ரூபாயில் வாங்கிறது 6 ரூபாய்க்கு போகும். இது இந்த இடத்துலையே இந்த 50 பாயிண்ட்லேயே மார்க்கெட் அங்கேயே அரைச்சிக்கிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 6 ரூபாய் இருந்த ப்ரீமியம் 3 ரூபாய்க்கு போகும். எக்ஸ்பைரி, அதாவது ஈவினிங் இன்ட்ராடே முடிகிற நேரத்தில் என்னுடைய அந்த 3 ரூபா 1 ரூபா 50 பைசாவுக்கு போயிடும். கடைசியில் என்ன ஆகும், எக்ஸ்பைரி டே வரும்போது என்னுடைய அந்த 10 ரூபா ப்ரீமியம் டோட்டலாக 0 ஆகிடும். அப்போ நான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த 2,000 ரூபா வேஸ்ட்டு. கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம லாஸ் பண்ணுற ஒரு இடம் எதிரானா அது ஓடிஎம் மட்டும்தான்.
இப்போ நீங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? மார்க்கெட்டு மேலே போச்சா அப்படின்னு கேட்டால் மேலே போச்சு, 10 பாயிண்ட் போச்சு. அப்புறம் ஏன் எனக்கு லாஸ் வருது அப்படின்னு கேட்டால் அதுதான் ஓடிஎம்மில் நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம். இது டீஃபால்ட்டாகவே மார்க்கெட்டில் ஓடிஎம்னா இப்படி தான் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? நான் ஓடிஎம் ஏன் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, அதில் என்ன ஆபத்து இருக்குது அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, அதில் டைம் டிகே, நேரம் தான் உங்களோட அங்கே எதிரி, டைம் தான் உங்களோட எதிரி. ஓடிஎம் ஆப்ஷனுக்கு ஒரு பெரிய எனிமி யாரான்னு கேட்டால் இந்த டைம் டிகே தீட்டா அப்படின்றது தான். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் ப்ரீமியம் அதோட வேல்யூ உருகும். எப்படின்னா ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ்லேயே ஃப்ரீசர்லேயே இருக்க வரையும் ஐஸ்கிரீமாகவே இருக்கும். வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், அது மாதிரி நம்ம அந்த ஓடிஎம்மில் போய் ட்ரேட் பண்ணிட்டா என்ன ஆகும், ஐஸ்கிரீம் எப்படி உருகுதோ அது மாதிரி தான் நம்ம ப்ரீமியமும் உருகும். மார்க்கெட் உன் டைரெக்ஷனில் போனாலும் ஸ்லோவாக போச்சுன்னா நீ அங்கே லாஸ் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் நீ டைரெக்ஷனில் இருந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வேகமாக போனால் மட்டும்தான் உன்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுவும் உன்னுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓடிஎம் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி போனால் தான் உன்னால் அதை ப்ராஃபிட்டாக பண்ண முடியும். இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கிற ஓடிஎம்மை நீங்கள் ஏன் ட்ரேட் பண்ணுறீங்க? நேற்று கூட ஒரு 4 பேர் இதே தான் சொல்லி புலம்புறாங்க. அந்த ஓடிஎம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னா மிகப்பெரிய மொமெண்டம் கேண்டில் ஸ்டிக்ஸில் அன்றைக்கி இன்ட்ராடே டைமில் வேணும். ஒரு ஏடிஎம் ஆப்ஷன் 50 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா ஓடிஎம்முக்கு அட்லீஸ்ட் 100, 200, 250 பாயிண்ட்டாவது மூவ் ஆகணும். அப்போ தான் உங்கள் ப்ரீமியம் பிளாஸ்ட் ஆகும். அதுவும் அது ஒரே நாள்லேயே நடக்கணும். அப்போது நம்ம தினமும் லாட்ரி டிக்கெட் மாதிரி வாங்குகிற அந்த மெத்தட் இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ இதனால் எந்த யூஸாவது இருக்கா ஓடிஎம்மில்? அந்த மாதிரி மார்க்கெட் என்றைக்காவது நடக்குதா? என்றைக்கோ ஒரு நாள் நடக்குது, எப்போவுமே நடக்குதா? அப்போ எப்போவும் எப்படி நீங்கள் ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறீங்க? அதுதான் என்னுடைய கொஸ்டின். அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் பையரோட வழி என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர். நீங்கள் அனாவசியமாக காசை இந்த ஓடிஎம்லேயும் ஏடிஎம்லேயும் இழக்கிறது பொறுத்துக்கவே முடியல. அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஒரு ஆடியோவாக போடணும். நேற்று இது சம்மந்தமாக பேசுனதுனால என்னடா எப்போ பாரு இதே தான் சொல்கிறாங்க, ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறாங்க, ஓடிஎம்மில் என்னுடைய வீடியோ பெரிய லெவலில் ரீச் ஆகலை. அதனால் பாதி பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். சரி, உங்கள் மூலியமாவது இந்த மாதிரி ஆப்ஷன் பையர் இந்த ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிட்டே இருக்காங்களே, உங்கள் மூலியமாவது மற்றவங்களுக்கு இது ஷேர் ஆகும். அவங்க கொஞ்சமாவது அவங்களோட மணியை சேவ் பண்ணணும். அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி சீப்பான ஒரு ஓடிஎம்மில் போயிட்டு ட்ரேட் பண்ணி அனாவசியமாக, அதாவது வாலண்ட்ரியாக நானே என் காசை எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த ஓடிஎம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு விஷயம் சீப்பாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம், இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போகிறோம். இப்போ எல்லாமே மாலாக இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்குது, அப்படி தானே இருக்குது. அங்கே போகிறோம், நம்ம எல்லாருமே அங்கே ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், அங்கே போய் நம்ம எல்லாருமே ஒரு பொருளை எடுக்கிறோம், பேக் பண்ண பொருளை எடுக்கிறோம், அரிசி எடுக்கிறோம், இல்லை மாவு எடுக்கிறோம், இல்லை பருப்பு எடுக்கிறோம், எண்ணெய் எடுக்கிறோம், எதையோ எடுக்கிறோம். அதில் ஏங்க நம்ம எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறோம்? ஏன் எக்ஸ்பைரி டேட்டை ஒவ்வொன்றா செக் பண்ணி எடுத்து நம்ம பேஸ்கெட்டில் வைக்கிறோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம்? ஏன்னா எக்ஸ்பைரி இஸ் ஒர்த்லெஸ். அதே கான்செப்ட் தான் மார்க்கெட்லேயும். நீங்கள் எடுக்கிற ஓடிஎம் ஒரு ஒர்த்லெஸ். அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தராது. எக்ஸ்பைரி பிஸ்கெட்டை ஒரு கடை இருக்குது, ஒரு பேக்கரி கடை இருக்குது, அங்கே எப்போவுமே எக்ஸ்பைரி பொருளை தான் விற்கிறான் அப்படின்னா எந்த கஸ்டமராவது அந்த கடையில் போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுவாங்களா? ஏன்னா அவனுக்கு அது தெரியுது, இது எக்ஸ்பைரி, இது முடிஞ்சு போச்சு, இதால் ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு. ஆனால் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் எப்படி அந்த ஓடிஎம்மை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அது ஒர்த்லெஸ்ன்னு தெரியுது, அது சாப்பிடக்கூடிய உகந்த பொருளே கிடையாது, அது ஒரு எக்ஸ்பைரின்னு நமக்கு தெரியுது. அதனால தான் அந்த ஒவ்வொரு செயின்லேயும் ஓடிஎம், ஏடிஎம், இந்த மணி, ஐடிஎம்லாம் நமக்கு காட்டுறான். அதை மீறியும் நீங்கள் ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணால் எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? அப்போ அந்த எக்ஸ்பைரியான பிஸ்கெட் மாதிரி தானே நீங்கள் வாங்குகிற ப்ரீமியமும். அதை மீறி நீங்கள் சாப்பிட்றீங்க, அதால் வர விளைவு உங்களால் தாங்க முடியல, ஆதங்கமாக கொட்டுறீங்க. பல பேர் இந்த ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணி தான் சீப்பாக இருக்கிற ஓடிஎம் ப்ரைஸ் தான் சீப்பு, அதுதான் ஈஸியாக வாங்கலாம், அதை தான் பல குவான்டிட்டி வாங்கலாம், அதில் தான் ஒரே நேரத்தில் பெரிய ரிச் லைஃபை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் சினிமாத்தனமானது. ரியல் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. 10 லட்சம் பேர் நடந்தானா ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கும் அந்த மாதிரி.
அந்த லெவலுக்கு நம்ம லக் இருக்கிறோமா, நமக்கு அந்த மாதிரி ஒரு லக்கு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்ற உங்களை நீங்களே கேட்டு போகிறங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்நேரம் பெரிய லெவலில் ஆகிருப்போமே. ஸோ ஒரு எக்ஸ்பைரின்றது இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த ஓடிஎம்மை தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். ஒரு பஸ்ஸு ஒரு ஸ்டாண்டில் நிற்கிது, ஓகேங்களா. நான் இப்போ சென்னைக்கு போகணும். நான் திருச்சியில் இருக்கேன், நான் சென்னைக்கு போகணும். சேஃபான பஸ்ஸோட ப்ரைஸ் 250 ரூபா, ஒரு டிக்கெட் 250 ரூபா. அதே நேரம் ஒரு வேன் இருக்குது. அந்த வேன் கொஞ்சம் உடஞ்சி போய் இருக்குது. பட் அதில் டிக்கெட் விலை 50 ரூபா. ஆனால் அந்த வேனில் பிரேக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ட் இருக்குது. என்ஜினும் சரியாக ப்ராப்ளம் இல்லை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் சென்னைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். நான் இந்த சீப்பான டிக்கெட் 20 ரூபாயில் ட்ராவல் பண்ணால் சேஃபாக போய் சென்னையில் இறங்குவேனா, இல்லை அந்த சேஃபான பஸ்ஸில் போனால் 250 ரூபா கொடுத்துட்டு பஸ்ஸில் போனால் ஈஸியாக ரீச்சாக சேஃபாக சென்னைக்கு போவேனா? இதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ஓகேங்களா. அப்போது எனக்கு சேஃபாக நான் என்னுடைய ட்ராவலை ஜேர்னியை அச்சீவ் பண்ணோம்னா அந்த 250 ரூபா பஸ்ஸை தான் நான் சூஸ் பண்ணணும். ஒரு ரியல் லைஃப்பில் வரும்போது அந்த மாதிரி திங்க் பண்ணுற நம்ம, மார்க்கெட் வரும்போது மட்டும் ஏன் அந்த உடஞ்சி போன வேனை சூஸ் பண்ணுற மாதிரி ஓடிஎம்ஐ சூஸ் பண்ணுறீங்க? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு புரியுதா? இதுதான் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தராது. அது சீப்பாக இருக்கும். அந்த சீப்பு தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் லாஸ் கொண்டு போகும். இந்த ஓடிஎம்லேயே ட்ரேட் பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் இழந்தவங்க எவ்வளோ பேர் எனக்கு தெரியும். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 6-7 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. எல்லாருமே சொல்கிறது இந்த ஓடிஎம்மில் தான் நான் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இதை கேட்கும் போதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது. நம்ம எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ரியல் லைஃப்பில் கரெக்டான பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளைன் அப்படின்னு போகிற நம்ம ஏன் இந்த வேனு மாதிரி ஓடிஎம்மை மார்க்கெட்டில் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு இனிமேலாவது திங்க் பண்ணுங்கள், ஓகேங்களா. மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு அக்கௌண்ட்டு ப்ளோ ஆகிறதுக்கு பெரிய காரணம் ஓவர்லாட் பண்ணுறது, க்ரீடு, ஓடிஎம்மை அதிகப்படியாக ஆப்ஷன் பையிங்கில் எடுக்கிறது. ஒரு 5 ரூபா ஆப்ஷனை பார்த்த உடனே அது 100 ரூபா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு. இது ரியாலிட்டியில் அந்த கனவு 95% ஜீரோ தான் ஆகும். 5% தான் யாருக்கும் நடக்கும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை தான் நம்ம பண்ணணும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் ப்ராபபிலிட்டியை தான் பார்ப்பாங்க. பிகினர்ஸ் மட்டும் அந்த லாட்ரி ஃபோக்கஸாக பார்க்குறீங்க. இதுதான் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம். நீங்களும் லாட்ரியை மறந்துட்டு ப்ராபபிலிட்டியை பாருங்கள், ஓகேங்களா. இதை ஒன்று மட்டும் உங்கள் மைண்டில் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுங்க. ஓடிஎம் ஆப்ஷன் வாங்கிறது ட்ரேடிங் கிடையாது. அது ஹோப்பு, அது உங்களோட கனவு, அது உங்களோட லாட்ரி. அந்த ட்ரேடிங்கில் கனவு, லாட்ரி, ஹோப் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராபபிலிட்டி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த ப்ராபபிலிட்டி எங்கடா இருக்குன்னா ஐடிஎம்மில் தான் இருக்குது, ஓகேங்களா. சீப்பாக ஆப்ஷன் வாங்காதீங்க. ஸ்மார்ட் ட்ரேடர் மாதிரி திங்க் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட காசு கொஞ்சமாக இருக்கா, ஓடிஎம்மில் தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கா, 2 வாரம் வெயிட் பண்ணுங்கள், 3 வாரம் வெயிட் பண்ணுங்கள். ஐடிஎம் வாங்குகிற அளவுக்கு ஓரளவுக்கு சேமிப்பு பண்ணதுக்கப்புறம் அதில் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஓடிஎம் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடுறீங்களா? லாஸ் தானே ஆகுது. அப்போ மறுபடியும் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு மறுபடியும் நீங்கள் ஓடிஎம்லேயே ட்ரேட் பண்ணால் அது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை மட்டும் நீங்கள் இழந்துட்டா அது தொல்லையே இல்லை. உங்கள் கான்ஃபிடென்ட்டும் உங்களோட அந்த டேலண்ட்டும் டோட்டலாக போயிடும். ஐயையோ நம்ம எதுக்குமே உதவ மாட்டோம் போல இருக்குது, நம்ம ஜீரோ போல இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ளேயே வந்துடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடாதீங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணாதீங்க. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். அது பெரிய லெவலில் என்னுடைய வீடியோ ரீச் ஆகலை. அதனால் ரொம்ப பேருக்கு அது போகலைன்றது எனக்கு தெரியுது. இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாவது உங்கள் மூலியமாவது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பையரை இந்த ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணாமல் சேவ் பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.